மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்துட்டு, அப்படியே அதே எஃபெக்ட்ல நானு, மாப்பிள, ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் கிளம்பி வேகமன்னு போய் வந்துட்டோம். "ஏன்டா கொடைக்கானல் தான்டா போணும். நீங்க எதுக்குடா வேகமன் போறீங்கன்னு கேட்குறீங்களா? அங்க கொடைக்கானல்ல ரொம்ப டிராஃபிக்கா கூட்டமா இருக்காம். கேரளாலேருந்து மொத்த கும்பலும் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அதான் நாங்க தமிழ்நாட்டிலேருந்து வேகமன் கிளம்பி போயிட்டோம்." அது மட்டும் இல்லங்க. வேகமன்ல ஒரு குணா கேவ் இருக்காம். சரி, அத ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிடலான்ட்டு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். வெதரு வேற லெவல்ல இருந்துச்சுங்க. நல்ல ஈவினிங் ஆனா நல்ல மழை, அதுக்கப்புறம் நல்ல பனி. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு வெதரு. பார்த்தீங்கன்னா, குளிரவும் இல்ல, வேர்க்கவும் இல்ல. பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு வெதரு. பெஸ்ட் ஃபார் சின்ன பசங்க, பெரியவங்க இதுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வந்து பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம் அந்த வேகமன் வெதரு. அப்படியே அந்த அட்வென்ச்சர் பார்க்குக்கு போயிட்டு, ஏதாச்சும் அட்வென்ச்சர் பண்ணுவோன்னு பார்த்தேன். இல்ல, நல்ல கொஞ்சம் வியூலாம் பார்த்துட்டு, என்ஜாய் பண்ணி கிளம்பி வந்துடலான்னு சொன்னாப்புல மாப்பிள. எல்லா இடத்துலயும் நல்ல ஒரு பிரீத் டேக்கிங் வியூஸா இருந்துச்சு. போற இடத்துலலாம் நல்ல வியூ. வேகமன சுத்தியே ஃபுல்லாவே உங்களுக்கு வியூ பாயிண்ட்ஸ் நெறைய இருக்குது. இதெல்லாம் நல்ல ஒரு சூப்பரா, அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க. அட்வென்ச்சர் பார்க்ல பார்த்தீங்கன்னா, பேராகிளைடிங் இருக்கு. ஜிப் லைன், வால் கிளைம்பிங், ஆர்ச்சரி. இந்தியாஸ் லாங்கஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜும் இங்க தாங்க இருக்கு. அபோவ் 3500 ஃபீட்ல வந்து இந்த பிரிட்ஜ் இருக்கு. சரி, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ஜீப் எடுத்துட்டு அட்வென்ச்சர் ரைடு ஒண்ணு கிளம்பிட்டோம். அண்ணன் பல வித்தைகள்லாம் காமிச்சாப்புல, அவர் கையில இருக்கிற வித்தைகள்லாம். இந்த பயணத்துல தான் நம்ம கடைசியா இந்த குணா கேவ பார்க்க போறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். ஜீப்லாம் வந்து செம்மையா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. இந்த வேகமன்ல பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இது ஒரு வியூ பாயிண்ட்டு வந்து கூட்டிட்டு வந்தாப்புல. ஸோ இத பார்த்தோனே மாப்பிள வந்து எந்த மலைய வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷனுக்கு வந்துட்டாங்க. சரி, நீங்க மலைய வாங்கிட்டு வாங்க மாப்பிளன்னு சொல்லி நாங்க 2வது ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். 2வது ஸ்பாட் பார்த்தீங்கன்னா, நம்ம குணா கேவ தான் நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா, பயங்கர த்ரில்லிங்கா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. அப்படியே அந்த தண்ணிக்குள்ள விட்டுட்டுலாம் அந்த ஜீப்பு வெளியில வரதெல்லாம் வேற லெவல் அட்வென்ச்சரா இருந்துச்சு. மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம். வேகமன் போனீங்கன்னா இந்த ஜீப் சஃபாரி. நல்ல ஒரு த்ரில்லிங்கான எஸ், நம்ம வந்து ஆல்மோஸ்ட் அந்த குணா கேவோட ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே ஒரு சின்ன வாக் போனீங்கன்னா, ஸோ யூ ரீச் த பிளேஸ் சொல்லலாம். இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அந்த ஃபால்ஸு. லைக் ஈவன் நீங்க இங்க குளிக்கலாம். ரொம்ப உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துல. எஸ், திஸ் இஸ் த குணா கேவ். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓ